இன்றைக்கி நாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறதுல பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால வைணவ ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதற்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்ரம், இப்படி சகல விதமான ஒரு மாற்றங்களும் இந்த ஒரு மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனுடைய வீடான கன்னிராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கிறாரு. அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. புதன் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் இருக்காரு. 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. 28ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு. ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற, அதாவது நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே கண்ணா புண்ணான செலவு வருது அப்படின்னா நாம் கொஞ்சம் மனசில் கவலை இருக்கும். என்னடா இது இவ்வளோ செலவு வருது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் எவ்வளவு செலவு வந்தாலும் உங்களுக்கு அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஏன்னா வரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்ச செலவுகள். இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த செலவுகள் எல்லாமே இந்த மாதத்தில் செய்வீங்க. சாதாரணமாக இல்லை, அத்தனை செலவுகளுக்குமே உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது வந்துடும். அப்படிங்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, ராசி அதிபதி செவ்வாய் வந்துட்டு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு. அஷ்டமத்தில் இருக்கும்போது எப்படி நீங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை அப்படிங்கிறது தனஸ்தானத்தில் விழுகுது அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறதும் ராசியில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வருமானம் உயரும். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. காசு பணங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே உங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கி தான் இருக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. உங்களுடைய கடந்த கால முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பாட்டுக்கு பலன் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். கடந்த ஒரு காலகட்டத்தில் வீடு கட்டணும்னு நினச்சி கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு உழைச்சிருப்பீங்க. பிள்ளைகளை பெரிய இடத்துல படிக்க வைக்கணும், நல்லதொரு இடத்துல கட்டி கொடுக்கணும், இப்படி பலவிதமான கனவுகள் இருந்திருக்கும். சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு பெரிய கார் வாங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான லட்சியங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த லட்சிய கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி அதுக்காக 10 ரூபா செலவு பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறதால தான் செலவு கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது இந்த ஒரு மாதத்தில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன்.
என்னதான் இருந்தாலும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி அர்த்தாஷ்டம சனியாக வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறது இன்னொரு வகையில் நன்மை. ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சனி. நல்லதொரு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவங்கள கூட கொஞ்சம் வாட்டி வளைச்சிருக்கும். நல்லதொரு பருமனாக இருந்தவங்க திடீர்னு அப்படியே உள்ளி குச்சாயிருப்பாங்க. நல்லதொரு உடல் கட்டோடு இருந்தவங்க திடீர்னு உடல் பெருத்து ஒரு படிக்கட்டி ஏறி இறங்க முடியல, நடந்தால் மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலைமையில் உடல்நிலையில் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒருவர் வக்கரம் அடைஞ்சு போயிட்டு பலம் இழந்துட்டதால் உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கல்விக்காகவும் கலைத்துறைக்காகவும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இப்போது கைகூடும். வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, வாங்கின மனையில் கட்டணம் கட்டுறது, கட்டின மனையை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டுறது, பராமரிப்பு பணி செய்கிறது, சொத்து வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. இருந்தாலும் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அப்படிங்கிறதுனால இடம் வாங்குகிறோம், மனை வாங்குகிறோம், மண்ணை தோண்டி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி கடந்ததொரு காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்க முதலீடு இல்லாமல் அப்படியே முடங்கி கடந்திருப்பீங்க. அப்படியே முதலீடே இல்லை, நம்ம என்னத்தை தொழில் செய்கிறது, இன்னொருத்தொண்டு போயிட்டு வேலைக்கே ஓடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சவங்க நிறைய ஐடியா இருக்குது, இன்னொரு 10 ரூபா இருந்தது அப்படின்னா தொழில் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினச்சவங்களுக்கு எல்லாமே இப்போது மூலதனம் அப்படிங்கிறது தேடி வரும். ஒரு வங்கி கடன் வாங்கி கட்டிக்கலாம். இல்லை ஒரு தொழில் கூட்டாளி, முக்கியமான ஒரு நபர், நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நான் 10 ரூபா போடுறேன், நீ பார்த்து எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தொழிலுக்கான அந்த ஒப்பந்தத்துக்கு முன் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு சம்மந்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் அடைகிறாரு. லாபாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம், ஆட்சி இது ரெண்டுமே அடைகிறாரு. அப்படிங்கும்போது இது ஒரு பொற்காலம் அப்படின்னே நாம் சொல்லிவிடலாம். தொழிலில் வெற்றி கிடைக்கும், சொந்ததொரு செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும், முன்னேற்ற பாதை அப்படிங்கிறத நோக்கி போக போகிறீங்க. அதாவது நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, செல்வாக்கு மிக்க ஒரு நபராக நீங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு சொந்த பந்தத்துலேயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, ஊரார் மத்தியிலையும் சரி ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 4 பேர் வந்துட்டு உங்களை நம்பி ஒரு ஆலோசனை கேட்பாங்க. இவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக சொல்லுவாங்க இந்த ஆள் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் எந்ததொரு காரியத்தையுமே எந்ததொரு நேரத்தில் ஆரம்பிக்கணும், எந்த நேரத்தில் முடிக்கணும், எப்படி முடிக்கணும், யாரை வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக இந்ததொரு மாதத்தில் செய்வீங்க. நிறைய ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும். அதோட தொழிலை விரிவாக்கம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், ஒரு டீ கடையை போடுவோம், ஒரு டீ கடை வச்சுருக்கேன், அப்படி லேசாக ஒரு ஹோட்டலாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்ததொரு தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க பழகிடுவீங்க. புரட்டாசி 3 அதே ஒரு நாளில் துலாம் ராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. சுக்கிரனுக்கு வந்துட்டு சொந்த வீடு ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அது சுப விரைய செலவுகளாகத்தான் இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்னடா இது சேமிப்பு எல்லாமே கரையுதே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே சுப சேமிப்புகள், சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாக பிரிவினைகள் செஞ்சுக்கலாம், திருமணம் செஞ்சுக்கலாம், பிள்ளைகளுக்கு வரணும் பார்க்கலாம், சுப காரியங்கள் எல்லாமே நடத்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். புரட்டாசியில் வந்துட்டு நாங்கள் நடத்த மாட்டோம் ஜோசியரி அப்படின்னாலும் கூட அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கிது. ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வந்துட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு. பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா லாபாதிபதி விரையாதிபதி ஒன்று கூடி ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது திறமைக்குரிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையில் எதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அத்தனையுமே சாதிச்சுக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகழ் கூடும், மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். அதோட இந்த மாதம் 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்கரம் அடைகிறாரு. அதாவது ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான் இருந்துக்கிட்டு
வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு இருந்தாலும் அதுலேயும் சில நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நாம் குரு வக்ர பலன் அப்படி சொல்லிட்டு தனியான ஒரு தலைப்பிலேயே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த ஒரு மாதத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கணும். ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. கோபத்தை ரொம்ப குறைச்சிக்கணும். எதுலேயுமே முன்கோபத்தோடு செயல்படக்கூடாது. ஒரு இடத்துல சண்டை போக்குவரத்து நடக்குதுன்னா கூட அங்கே போயிட்டு நம்ம வேலைக்கு விட்றேன் பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நிற்கக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. தினமும் குளித்து முழுகிட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அத்தியாவசிய பயணங்களாக மட்டும் தனிமையிலேயோ இருட்டிலேயே பயணம் செய்யாமல் பகல் நேர பயணங்கள் அப்படிங்கிறத செய்யணும். வழிபாதை விநாயகருக்கு ஒரு சிதர் தேங்காய் உடைச்சிட்டு பயணம் தொடங்குறது அப்படிங்கிறது நல்லது. நன்றி.